வணக்கம் நேயர்களே. ஏப்ரல் மாதத்திற்குண்டான துலாம் ராசி நேயர்களுக்குண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். நேயர்களே, ஜோதிடம், சித்த மருத்துவம், வாஸ்து, முகூர்த்தம் இனி வரும் காலங்களில் இன்னும் பல அரிய காணல்கள் குறிப்பாக ஏப்ரல் மாதம் வர இருக்கின்றன. அதை தொடர்ச்சியாக பெற்று நீங்கள் பலனடையும் பொருட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ராசிக்குள்ள போகலாம். துலாம் ராசிக்கார நேயர்களே, அப்பா கவனம் ஏப்ரல் முடியும் வர. ஏன் சார்? 9 குறிக்கிற புதன் ஏப்ரல் 10க்கு மேலே பலவீனமாகுது. ஆல்ரெடி சூரியன் அங்கே இருக்கிறாரு. 2-7 மாரகாதிபதி வேறு அங்கே இருக்கிறாரு. கவனமாக இருங்க, அப்பாவை கவனமாக பார்த்துக்கோங்க. அரசு வழி, அரசியல் வழி சார்ந்த விஷயங்கள் ஓகே சார். சீட்டு கேட்டிருக்கேன் சார், கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, மாவட்ட செயலாளர் சீட்டு, எந்த சீட்டுமே இந்த சமயத்தில் குறிப்பாக இந்த 2 மாதங்களில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணாமல் கிடைக்காது. வார்த்தை வெல்லும், ஜெயம் உண்டு. ஆனால் வார்த்தை ஜெயிக்கும் போதே அதே நேரத்தில் என்ன வரும்? உட்பகையும் வளர வாய்ப்புண்டு. பொறாமையினால் நிலத்தின் பெயரால் கடன், பூர்வீக சொத்தின் பெயரால் கடன்படுதல் உண்டு. அல்லது இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி. சித்தப்பா, பெரியப்பா, வளர்ப்பு தந்தை, இங்கிலீஷில் ஸ்டெப் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவர்களால் நன்மை உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் லாபம் உண்டு. ஆன்மீக பெரியோர்களின் வழிகாட்டுதலும் ஆசிகளும் உண்டு. அதனால் லாபம் அடைவீர்கள். அது ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கலாம். ஒரு சின்ன பாயிண்ட் கொடுப்பாங்க. இது ஒரு பெரியாரை போய் சந்திக்க போவீங்க, ஐயா அப்படின்னு இப்படி செய்ப்பா, சரியாக வரும்பா, போப்பா, அதை அப்படியே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, உடனே அது வெற்றியாகி போயிடும். இந்த மாதிரி சில பேருக்கு நேரடியாகவே சந்திச்சு, ஜனன ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நேரடியாகவே சந்திச்சு நேரடியாகவே ஆசீர்வாதம். அந்த மாதிரி ஏற்கனவே சொன்னது போல கால் நரம்புகளில், கால் பாதங்களில், முழங்காலுக்கு கீழே கவனமாக இருக்கணும். நின்று கொண்டே வேலை பார்ப்பவர்கள், அலையிறவங்க, நீங்கள் தொழிலை பிரிச்சுக்கோங்க. ஏகப்பட்ட தொழில் இருக்குது, சொன்னால் நேரம் பத்தாது. கால் நரம்புகளில் கவனமாக இருங்க. அப்பப்போ ஓய்வு கொடுங்க. அக்கு ப்ரெஷர் இதெல்லாம் கொடுங்க. இரவு தூங்க போதும் காலையில் எழுந்திரிச்சோடனே கால் நல்லா தேய்ச்சி கழுவுங்க. இளநீர், மோர், பானகம், நீர் இதெல்லாம் நல்லா நிறைய குடிங்க. வெளிநாடு வாய்ப்பு உண்டு முயற்சி எடுத்திங்கன்னா. இடமாற்றத்துக்காக எடுக்கிற முயற்சி பலிதமாகும். போட்டியாளரை வெல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது சின்னவங்கலேருந்து பெரியற வரைக்கும். எக்ஸாம் எழுதி அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற, செகண்ட் எடுக்கிற மாதிரி, டிஎன்பிசியில் எக்ஸாம் எழுதுறது முதற்கொண்டு, எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறது முதற்கொண்டு போட்டியாளரை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் காரகம் சார்ந்த தொழில்கள் அனைத்தும் நல்லாயிருக்கும். என்ன சார் சுக்கிரன் காரகம் தொழில்கள்? இன்றைக்கி ஜோதிடத்தை வர்றவங்களே பாதி ஜோதிடத்தை தான் வர்றீங்க. அதனால் மாதிரிலாம் இல்லை. சுக்கிரன் காரகம் சார்ந்த தொழில் அப்படின்னா நீங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருவீங்களாட்டிருக்கு. நான் இப்போ சமீப காலமாக சந்திக்கிற ஆளுகள்லாம் பாதி யூடியூப்பை பார்த்துட்டே எல்லாமே தெரிஞ்சுட்டே வர்றாங்க. சார் இது இப்படி இருக்கனால அப்படி சார் நமக்கே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், அப்போ ஏங்க நீங்களே பார்த்துருக்க வேண்டியதான். ஏன் ஐயா கோச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு கிள்ளி விட்டுட்டு அப்படியே மருந்தும் போடுறாங்க. என்ன பண்ணுறது? அப்படி இருக்குது. ஜோதிடம், யோகம், ஆன்மீக கல்வி உண்டு. அதாவது பணம் சம்பாதிக்காத கல்வி இல்லாமல் அகம் சார்ந்த கல்வி, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். பிராணிக் எனர்ஜி சார்ந்ததாக இருக்கலாம், யோகா படிக்கிறதா இருக்கலாம், கிரியா யோகா, வாசி யோகா, ஜோதிடம், இப்படி அகம் சார்ந்த கல்விகள் உண்டு. பணி நிமித்தமாக முற்றிலும் வெளி இடங்களில் தங்க நேரிடும். வாரத்துக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். உடல் உழைப்பு. குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு கரு நிற்கிறதுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளுக்கு பின்பு தான் கொஞ்சம் கரு நிற்கும். ஆகஸ்ட் 2 வரைக்கும் நுண்ணறிவை புதுப்பிச்சுக்கணும்.
அதுக்காக வந்து ஆய்வு கட்டுரையை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சமர்ப்பிக்கவோ, ஒரு தீசி சப்மிட் பண்ணுறோம் இல்லையா, வைவா வைக்கிறோம், தீசி சப்மிட் பண்ணுறோம், இதுக்காகலாம் வந்து ஒரு மெனக்கடலை, ஒரு ஆழமான தேடல் உண்டு. உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் போடுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு யூடியூப் போடுறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பத்தாது, 10 யூடியூப் 20 யூடியூப்காரங்க இவன் என்ன பேசுகிறான், அவன் என்ன பேசுகிறான், எல்லாத்தையும் பார்த்து ஃபில்ட்ரு பண்ணி நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து பேசுகிற மாதிரி. கடன் செலுத்துவது ஏப்ரலில் தேங்கி நிற்கும், ஸ்டாக்னெண்ட் ஆயிரும். வட்டியை கொஞ்சம் லேட்டாக தான் கட்டுற மாதிரி இருக்கும், இல்லை வட்டியே கட்ட முடியாத கூட சூழ்நிலை கூட வரலாம். எல்லாம் இருந்த போதிலும் பலம் உண்டு. ஒரு சிலர் வங்கியில் கடன் பெறுவீங்க, இல்லை செல்ஃபோனுக்காக, டிவிக்காக, ஃப்ரிட்ஜுக்காக, அட்லீஸ்ட் வெய்ய காலத்தில் ஒரு ஏசிக்குனாவது வாங்கிடும் இன்ஸ்டால்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி போகும். துன்பம் வரினும் தைரியத்திற்கோ ஞானத்திற்கோ குறைவில்லை. நன்றி துலாம் ராசி நேயர்களே.